ஃப்ரெண்ட்ஸ், மை வைஃப் கிச்சன் இன்றைக்கி ஆலு பரோட்டா செய்யலாம் வாங்க. 1.5 கப்புக்கு கோதுமை மாவில் உப்பு, எண்ணெய், தண்ணி சேர்த்து இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு ஒரு தட்டை போட்டு மூடி வச்சுடுங்க. அதுக்கப்புறம் வானலியில் ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு வெங்காயத்தை போட்டு வதக்கிட்டு பிறகு இஞ்சி பூண்டு விழுத போட்ட பிறகு மிளகாய் தூள், பச்சை மிளகாயும் போடணும், மஞ்சள் தூள் கொஞ்சம் சேர்த்துக்கலாம், கரம் மசாலா, ஜீரகத்தூளை சேர்த்துட்டு கொத்தமல்லியை போட்டுட்டு ஏற்கனவே நம்ம வேக வச்சுக்கிறோம்ல அந்த உருளைக்கிழங்கு போட்டு நல்லா வதக்கி எடுத்துட்டோம்னா உருளைக்கிழங்கு மசாலா ரெடி ஆகிடும். இப்போ உருண்டையாக இருக்கிற அந்த கோதுமை மாவை சப்பாத்தி வடிவில் திரட்டிட்டு அதில் உருளைக்கிழங்கு மசாலா வச்சு இந்த மாதிரி கொஞ்சம் டைட் பண்ணிவிடுங்க. இதையும் திரட்டிட்டு ஏற்கனவே சூடாக இருக்கிற வானலியில் போட்டுட்டு நல்லா நெய்யை எடுத்து என்ன பண்ணுறீங்க நல்லா விட்டுட்டு நல்லா 2 முறை திருப்பி போட்டு வேக வச்சோம்னா ஆலு பரோட்டா ரெடி ஆகிடும். இந்த ஆலு பரோட்டாவுடன் தயிர் சேர்த்து சாப்பிட்டோம்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். நன்றி.